ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே பரிசா தர முடியுமா? கேரளால ஒருத்தர் பண்ணிருக்கிற இந்த தியாகம் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நிஜமாவே யோசிக்க வச்சிருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி உண்மையான ஹீரோ வரான்? இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவை ஏன் கண்கலங்க வச்சிருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. கேரளாவில் இருக்கிற கண்ணூர் மாவட்டம் மீந்துள்ளி அப்படிங்கிறது ஒரு தீவு பகுதி. அங்க கரியங்கோட்டு ஆற்றுல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ பென்னி அப்படிங்கிற 61 வயசாகிற முதியவர் திடீர்னு ஆத்துல வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்துல மீட்பு பணியில் இருந்தவர் தான் ராஜேஷ் அப்படிங்கிறவர். இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, ஒரு திறமையான நீச்சல் வீரர், அப்புறம் மீட்பு பயிற்சி நிபுணர். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஆத்துல குதிச்ச ராஜேஷ் தன்னோட அந்த முதியவரை பத்திரமா பிடிக்கிறாரு. ஆனா நீரோட்டத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததால கரை சேரத்துக்குள்ளாலேயே பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு அவருக்கு புரிஞ்சது. அந்த சமயத்துல தான் அந்த அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த முதியவர் பிழைக்கணும்னு நினைச்ச ராஜேஷ் அப்படிங்கிறவரு தான் அணிஞ்சிருந்த அந்த லைஃப் ஜாக்கெட்டை கரட்டி அந்த முதியவருக்கு மாட்டி விடுறாரு. தண்ணியோட ஆக்ரோஷமான வேகத்துல லைஃப் ஜாக்கெட்டை இழந்த ராஜேஷ் நிலை தடுமாறி ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் மாயமாயிட்டாரு. கடைசியில அவர் காப்பாற்றிய முதியவர் பென்னி உயிரோட பத்திரமா மீண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த மனிதனை காப்பாற்றிய ராஜேஷ் வெறும் உடலாகத்தான் கரைக்கு திரும்பினாரு. இந்த செய்தி வெளியானதுல இருந்து கேரளா மட்டும் இல்ல, மொத்த நாடே கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. ராஜேஷ் இந்த மாதிரி உயிரை காப்பாத்துறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கடந்த 2018 கேரளா வெள்ளம் வந்தப்பவும் சரி, 2024 வயநாடு நிலச்சரிவு நடந்தப்பவும் சரி, தன்னோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போய் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய ஒரு மாவீரன் தான் இந்த ராஜேஷ். இப்போ இவரோட இறுதி அஞ்சலுக்கு கேரளா முதலமைச்சரும் பல தலைவர்களும் நேர்ல போய் கண்ணீர் அஞ்சலி செஞ்சிருக்காங்க. மற்றொரு பிழைக்க தன்னோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்த இவரோட மனிதநேயம் என்றும் நிலைத்திருக்கணும்னு கண்ணீரோட வலியுறுத்தி வச்சிருக்காங்க. சில மனிதர்கள் நம்ம கிட்ட வாழ்றப்போ அவங்களோட அருமை தெரியாது. ஆனா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அருமை என்னங்கிறது நமக்கு புரியும். அவங்க எத்தகைய உயர்ந்த ஆண்மக்கள் அப்படின்றது. உண்மையான மனிதநேயத்துக்கு இவரை விட பெரிய உதாரணம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. ராஜேஷ்க்கு உங்களோட அஞ்சலியை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த உண்மையான ஹீரோவை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க உதவுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.